பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான திருஜெபமாலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இரக்கத்தின் அரசரின் ஜெபமாலை, இறை இரக்கத்தின் அரசரின் ஜெபமாலை, டிவைன் மர்சி சாப்லெட் பற்றி பார்க்க போகிறோம். இதோ நமக்கு முன்னாடி இரக்கத்தின் அரசர். நம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த இரக்கத்தின் அரசருடைய தயவில் தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்களில் இந்த இறை இரக்கத்தின் அரசர் நமக்காக இறந்த பிறகும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் 3 மணிக்கு இறையிறக்கம் ஜெபமாலை சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாவத்தை மன்னித்து உங்களை வழி நடத்துகிறேன்னு சொல்லி இந்த இரக்கத்தின் அரசர் நம்மளுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்ம எல்லாருமே பாவிகள் தான், நம்ம யாருமே எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்லவே முடியாது. நம் ஒவ்வொருவரும் இன்று முதல் இந்த இறை இரக்கத்தின் அரசரிடம் போகுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இறை இரக்கத்தின் அரசருடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது. இங்கே ஒரு சிஸ்டரோட ஃபோட்டோ இருக்குது, ஃபவுஸ்டினா அப்படிங்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய இயற்பெயர் ஹெலன், ஃபவுஸ்டினான் கான்வென்ட் பெயர். அவங்களுக்கு தான் இரக்கத்தின் அரசர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து என்ன சொன்னார்னா, 3 மணிக்கு நான் உயிர் விட்ட நேரம், உயிர் விட்ட பிறகு ஒருத்தர் அவர் இறந்துட்டாரான்னு பார்க்குறதுக்கு ஈட்டியால் குத்துவார். விழாவில் குத்தும்போது அவர்கிட்ட இருந்து ரத்தமும் தண்ணீரும் தெளித்து வரும். குத்துவார் இல்லையா, அந்த வீரரோட பெயர் லாங்கிட்யூட். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு காது கேட்காது, சாயங்காலம் ஆனால் கண்ணு தெரியாது, மாலைக்கண் நோய். அவர் அதனால் சீக்கிரம் வேலை பண்ணிட்டு போனோன்ட்டு அன்னைக்கு சேசுவோட குத்தி பார்ப்பார். அப்போது சாமியுடைய விழாவிலிருந்து வந்த தண்ணீரும் ரத்தமும், ஒரு துளி தண்ணீர் ஒரு துளி ரத்தமும் அவர் கண்ணிலையும் காதலையும் பட்டு உடனே அவர் சுகமாகிறார். இன்று அந்த வீரர் ஒரு புனிதர். அப்போவே அவர் கூனி குறுகி போயிட்டாராம். குணமானோன்னு இவ்வளோ பெரிய நல்லவருக்கா நாங்கள் இவ்வளவு இழிவுபடுத்தினோம், காரி துப்பினோம், அடித்தோம், சாட்டையால் பண்ணோம், முள்முடி போட்டோம், எவ்வளோ அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினோம், ஒரு அசிங்கமான மரணத்தை கொடுத்துட்டோன்னு சொல்லி ரொம்ப கூனி குறுகினாராம். அப்போது அவ்வளோ பாடுபடுத்தினவங்களையே, அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொன்னவங்களுக்கே இறந்த பிறகும் இரக்கத்தை காட்டியவர் தான் இந்த இரக்கத்தின் அரசர். நான் உயிரோடு இருக்கும்போது மட்டும் இல்லை, இறந்த பின்னும் இரக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபவுஸ்டின் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து ஒரு டைரி எழுத சொன்னார். அந்த டைரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், என்னென்ன பாவங்கள்னே தெரியாது. அதாவது நம்ம எந்த சோதனைக்கு உட்படுவோன்னு நம்மளே தெரியாத விஷயங்கள், ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி நெருங்கி இருக்கணும், அவருடைய இரக்கத்தை எப்படி பெறணும்னு சொல்லி அந்த டைரியில் எழுத சொன்னாங்க. அந்த ஃபவுஸ்டின் அம்மாவோட டைரி தான் இந்த டைரி. ஃபவுஸ்டின் அம்மா அந்த டைரி பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு படம் வரைய சொன்னாங்க. ஃபவுஸ்டின் அம்மாவுக்கு வரைய தெரியாது. அப்புறம் அவங்களும் யாரையோ கூப்பிட்டு வரைகிறாங்க. 2-3 எல்லாம் பார்க்கும்போது அது சரியாக அந்த படம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் வரைய தெரியாது, ஆனால் நீங்கள் என்னை வரைய சொல்கிறீங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, ஒழுங்காகவே எனக்கு சொல்ல தெரியலையே. அப்படிங்கும்போது இயேசு ஆண்டவர் திரும்பியும் காட்சி கொடுத்து தன்னோட இரக்கத்தை காமிச்சு இப்படி வரைங்கன்னு சொல்லி அப்புறமா ஒரு படம் வரையப்பட்டது. அந்த ஒரிஜினல் படம் தான் இந்த இரக்கத்தின் அரசரின் படம். ஒரு பக்கத்தில் தண்ணீரும் ஒரு பக்கமும் ரத்தமும் சுரிந்தோடி வந்தது. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, இயேசுவே உன் மீது நான் முழு நம்பிக்கை வைக்கிறேன்ற வார்த்தை அதில் எழுதுங்க. யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என்கிட்ட வராங்களோ அவங்க எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிக்கிறேன்னு சொன்னவர் தான் இந்த இரக்கத்தின் அரசர். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மணியின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த ஜெபமாலை, அதாவது 3 மணிக்கு தான் சொல்லணுமா, மீதி நேரம் சொல்லக்கூடாதான்னு நினைப்போம். பட் 3 மணிக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 3 மணிக்கு சேசு உயிர் விட்ட நேரம். உயிர் விட்டதோடு இம்மீடியட்டாக சுகப்படுத்தினார் ரத்தமும் தண்ணீருமாக. அதனால் இரக்கத்தின் நேரத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி இருந்தாலும், அவருக்கு துஷ்பிரயோகம் பண்ணி, பிளாஸ்மீஸ் பண்ணி, அவரை அசிங்கப்படுத்தி, முள்முடி சூட்டி, திருப்பி அகங்காரமாக அவரை விட்டு பிரிந்திருந்தாலும், நம்ம அந்த இரக்கத்தின் நேரத்தில் அவரை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட இயேசுவின் துன்பகரமான அந்த நேரத்தில் நம்ம பாடுகள், அவரோட பாடுகளை எல்லாம் நம்ம பாடுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அப்படியே வல்லமையாக மாறி இறையிறக்கத்தின் ஆண்டவரிடம் வேண்டினோர் யாருமேங்க கைவிடப்பட்டதே இல்லை. அதுக்கு நான் பெரிய சாட்சி. நான் போலாண்டே போய் இந்த இறையிறக்கத்தின் ஆண்டவர் காட்சி கொடுத்த இடமும் ஃபவுஸ்டின் அம்மாவோடும் முகமுகமாய் பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். ஃபவுஸ்டின் அம்மாவோட உடலும்
நிறைய பாகங்கள் ரெலிக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த டைரி தான் அது. அந்த மாதிரி அந்த ஜெபமாலை பார்த்தீங்கன்னா பாதி வெள்ளை கலரும் பாதி சிகப்புமா இருக்கும். அதாவது இரத்தமும் தண்ணீருமாக காட்சியளிக்கும். இயேசுவின் இரக்கமும் தண்ணீரும், அதாவது அவருடைய சுகப்படுத்துதலும் இரக்கமும் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோசரிஸ். ஃபவுஸ்டினா எப்படியெல்லாம் ஆண்டவரை காட்சிப்படுத்தினாங்க. இறை இரக்கத்தின் சம்பந்தப்பட்ட அத்தனை இரக்கத்தின் ஜெபமாலை நம்ம திருக்காட்சி வச்சுருக்கு. நாம் ஒவ்வொருவரும் இன்று முதல் இறையிறக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து இறையிறக்கம் ஜெபம் ஜெபிப்போம். ஏன்னா ரொம்ப பெருசு, 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க. ஆனால் அவ்வளோ வல்லமை இறையிறக்கம். இப்போ நம்ம நிறைய பேர் டிவைன் மர்சி சாப்லெட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய இந்த டிவோஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா பண்ணி நிறைய சாட்சிகள் அற்புதங்கள் நடந்துட்டுருக்கு. நாமும் இன்று முதல் இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலை பக்தியோடு ஜெபிச்சு அத்தனை நன்மைகளையும் அடைஞ்சு அந்த இரக்கத்தின் அரசர்னு அவர் நம்மக்கிட்ட ஒவ்வொரு முறையிலையும் காமிச்சிட்ருக்கிறத நம்ம சுவைத்து பார்க்கலாம், அறிந்து கொள்ளலாம். ஏன்னா சும்மாவே ஆண்டவர் அவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறவர். இரக்கத்தின் அரசராக காட்சி தந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது நாம் ஒவ்வொருவரும் இந்த இறையிறக்கத்தின் அரசிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து சரணடைந்து நம் அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நம் குடும்பத்தையும் இரக்கத்தின் அரசரை ஒப்பு கொடுத்து இதுவரை அவருக்கு எதிராக செய்த பாவங்களிலிருந்து மன்னிக்க பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ ஆல். மரியே வாழ்க. மம்மா லவ்ஸ் யூ ஆல்.